வயதுக்கு வந்த பிள்ளைகளை எப்படி வழிநடத்துவது. ஆவிக்குரிய வழிகாட்டுதல். என் அன்பான மகனே, என் அன்பான மகளே. உன் பிள்ளைகள் இப்போது சிறியவர்கள் இல்லை. அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நினைவில் கொள், அவர்கள் வயதில் பெரியவர்களாகலாம். ஆனாலும் அவர்களின் உள்ளம் இன்னும் வழிகாட்டலை தேடுகிறது. 1. கட்டுப்பாட்டை விட உறவை உருவாக்கு. நான் உன்னை அன்பால் அழைத்தேன், கட்டாயத்தால் அல்ல. அதேபோல் உன் பிள்ளைகளிடம் உன் அன்பை வெளிப்படுத்து. அவர்களுடன் பேசு, கேள், புரிந்துகொள். அவர்கள் பயந்து கேட்காமல் நம்பிக்கையுடன் பகிரும் இடமாக இரு. 2. கண்டிப்பை விட கருணையை தேர்வு செய். அவர்கள் தவறுகள் செய்வார்கள், நீ செய்தது போலவே. நான் உன் தவறுகளை மன்னித்தது போல் நீயும் மன்னி. கோபத்தில் பேசும் வார்த்தைகள் காயப்படுத்தும். ஆனால் கருணையுடன் சொன்ன வார்த்தைகள் மாற்றத்தை உருவாக்கும். 3. ஜெபத்தில் அவர்களை ஒப்படை. நீ செய்ய முடியாததை நான் செய்கிறேன். ஒவ்வொரு நாளும் உன் பிள்ளைகளுக்காக ஜெபி. அவர்களின் வாழ்க்கையில் நான் செயல்படுவேன். ஜெபம் அதுவே உன் மிகப்பெரிய ஆயுதம். 4. உன் வாழ்க்கையால் கற்றுக்கொடு. நீ சொல்வதை விட நீ வாழ்வது முக்கியம். அவர்கள் உன் செயலை பார்த்து கற்றுக்கொள்கிறார்கள். நீ சத்தியத்தில் நடந்தால் அவர்கள் பாதையை காண்பார்கள். 5. விடுவிக்க கற்றுக்கொள். ஒரு நாள் அவர்கள் தங்கள் பாதையில் செல்ல வேண்டும். அவர்களை கட்டிப்பிடித்து வைத்திருக்காதே. ஆனால் ஆசீர்வதித்து அனுப்பு. நான் உன்னுடன் இருப்பது போல அவர்களுடனும் இருப்பேன். உன் பிள்ளைகள் என் கையில் இருக்கிறார்கள். நீ கவலைப்படாதே. நீ நம்பிக்கை வைத்து ஜெபித்தால் நான் அவர்களின் வாழ்க்கையை வழிநடத்துவேன்.